10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear student, today we discuss about excretory system. So the excretory system அப்படிங்கிறது இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெரிஞ்சியல் நெப்ரீடியா, நெப்ரீடியம் இதில் இருக்குது. எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரீடியம். ஸோ இதில் பெரிஞ்சியல் நெப்ரீடியம் அப்படின்ட்டு இருக்குது. அதே மாதிரி மைக்ரோ நெப்ரீடியா. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து மைக்ரோ நெப்ரீடியா. இது பார்த்தீங்கன்னா இது மெகா நெப்ரீடியா. ஓகேவா, இது மெகா நெப்ரீடியா. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம். இப்போ ஒரு ஆர்கனை எடுத்து நம்ம ஒரு எர்த்வார்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கேட்கலாம். அதே மாதிரி சர்க்குலேட்டரி, எக்ஸ்கிரிட்டரி இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸ்கிரிட்டரி அப்படின்னாவே விச் எலிமினேட் த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் த பாடி. பாடியிலேருந்து எப்படி வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வந்து எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இது வெரி இம்பார்ட்டன்ட். The excretion is the process of elimination of metabolic waste produced from the body. நம்ம பாடியிலிருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டபாலிக் வேஸ்ட்டெல்லாம் நம்ம பீரியாடிக்கலாக வெளியேற்றணும். அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் அதோட பாடியிலேயே அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இன்கேஸ் அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததுன்னா அது பாய்சனாக ஆகிரும். பாய்சன் ஆகிருச்சுன்னா அந்த அனிமல்ஸுக்கே அது பாதிப்பை உண்டு பண்ணிடும். ஓகேவா, ஸோ அதனால் இதை வந்து நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து எலிமினேட் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் எர்த்வார்மில் எக்ஸ்கிரீஷன் இஸ் எஃபெக்டட் பை செக்மெண்டலி அரேஞ்ச்டு. ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா செக்மெண்ட்லேயே ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அரேஞ்ச் ஆகிருக்கும். மைன்யூட் காயில்டு பேர்டு டியூபியூல்ஸ் கால்டு நெப்ரீடியா. எர்த்வார்மோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னு கேட்கலாம், நெப்ரீடியா. இது வெரி இம்பார்ட்டன்ட். நீட்டில் கூட அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் எர்த்வார்மில். ஏன்னா எர்த்வார்ம் வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸோட விவசாயிகளின் நண்பன் அப்படின்னா எர்த்வார்ம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் ஸ்டடி நமக்கு தெரியணும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இதோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் என்ன அப்படின்னா நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த நெப்ரீடியா தேர் ஆர் 3 pairs ஆஃப் நெப்ரீடியா இருக்குது. இதில் 3 pairs ஆஃப் நெப்ரீடியா இருக்குது. ஒன்று வந்து பெரிஞ்சியல், ஓகேங்களா, டஃப்டட் நெப்ரீடியா. பெரிஞ்சியல் நெப்ரீடியா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு டஃப்டட் நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். ப்ரெசண்ட் as paired tough in the 5th and 9th segment. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th to 9th வரைக்கும் இந்த 9th செக்மெண்ட்டில் இது இருக்கும். பெரிஞ்சியல் ஆர் டஃப்டட் நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மைக்ரோ நெப்ரீடியா ஆர் இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா. இதுக்கு இன்னொரு பேர் இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா. மைக்ரோ நெப்ரீடியா இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ attached to the lining of the body wall of the 4th segment to the last which open and the body surface. 4thலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை வந்து இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா ஆர் மைக்ரோ நெப்ரீடியா, இதுக்கு வந்து மைக்ரோ நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம், இல்லாட்டி இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா. இது 4th ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெகா நெப்ரீடியா ஆர் செப்டல் நெப்ரீடியா. அதுக்கு இன்னொரு பேர் வந்து செப்டல் நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இதை மட்டும் படிச்சிருக்கிறோம்னு வச்சுங்க, பெரிஞ்சியல் நெப்ரீடியா மட்டும் தெரியுது. ஆனால் அங்கே வந்து எக்ஸாமில் வந்து டஃப்டட் நெப்ரீடியானா கேட்பாங்க. அதர்வைஸ் அதர் நேம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது வந்து பெரிஞ்சியல் தெரியும், ஸோ டஃப்டட்னா தெரியாது அப்படின்னு அதை கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி மைக்ரோ நெப்ரீடியா அப்படின்னா இண்டுக்மெண்ட்ரி நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறோம். மெகா நெப்ரீடியா அப்படின்னா செப்டல் நெப்ரீடியா, அதுக்கு இன்னொரு பேர் வந்து செப்டல் நெப்ரீடியா. ப்ரெசன்ட் அஸ் பேர் அண்ட் போத் சைடு ஆஃப்
intersegmental septa of the 19th segment to the last and open into the intestine. ஸோ 19லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகிடுது. ஏன்னா அது வழியாக வந்து ஃபீக்கல் மேட்டர்லாம் இதோட பாடியிலேருந்து வெளியேற்றிடும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஃபீல்டுக்கு போகிறோம், அந்த ஃபீல்டுக்கு போய் அங்கே பார்க்கும்போது அங்கே நிறைய அதோட ஃபீக்கல் மேட்ரு வந்து அப்படியே உருண்டையாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம அந்த இடத்த நம்ம நாங்கூல் கட்டிகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி உருண்டையாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து எர்த்வார்ம் இருக்குது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எர்த்வார்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நம்மளோட எர்த்து சர்ஃபேஸில் நிறைய ஹோல்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால பிளான்ட்லாம் நல்லா வளர்கிறதுக்கு தேவையான ஏரை வந்து உள்ளார செல்கிற மாதிரி பண்ணிடுது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். அது வழியாக வாட்டர், அதுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தேவையானது எல்லாமே உள்ளார போகிற மாதிரி நிறைய சாயில்ஸை வந்து நல்லா என்ன பண்ணிடும், நல்லா லூசி சாயில்ஸாக மாற்றும் போது பிளான்ட் வந்து அதில் க்ரோத் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட நெப்ரிடியா அப்படின்னு பார்த்தா இதோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னா நெப்ரிடியா. அது வந்து 3 டைப்பாக இருக்குதுன்னு பார்க்குறோம். பெரிஞ்சியல் டஃப்டட் நெப்ரிடியா, மைக்ரோ நெப்ரிடியா, இட் இஸ் அதர்வைஸ் கால்டு இண்டுக்மெண்ட்ரி நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். மெகா நெப்ரிடியா. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு செப்டல் நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஓப்பன் ஆகிறது எங்கன்னா இன்டெஸ்டைனில் ஓப்பன் ஆகிரும். இந்த மெகா நெப்ரிடியம் ஹேஸ் அன் இன்டர்னல் ஃபனல் லைக் ஓப்பனிங் கால்டு த நெப்ரோஸ்டோம். நெப்ரோஸ்டோம்னா வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். நெப்ரோஸ்டோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெகா நெப்ரிடியம் ஹேஸ் அன் இன்டர்னல் ஃபனல் லைக் ஓப்பனிங் கால்டு த நெப்ரோஸ்டோம். ஸோ அதில் வந்து ஒரு ஃபனல் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் நெப்ரோஸ்டோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஃபுல்லி சீலியேட்டட். ஓகேங்களா? இது ஃபுல்லி சீலியேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். த நெப்ரோஸ்டோம் in the preceding segment and the rest of the tube is in the succeeding segment. ஸோ ஒன்று தொடர்ந்து இது இருந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த செக்மெண்ட்னு இருக்கும். Then this tube consists of 3 distinct division, the ciliated, the glandular and muscular regions. இதில் 3 பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து டிவிஷன் இருக்குது, ஒன்று வந்து ciliated, நெக்ஸ்ட் ஒன் கிளாண்டுலார், நெக்ஸ்ட் ஒன் மஸ்குலார் ரீஜன் அப்படின்னு 3 ரீஜன் இருக்குது. இந்த வேஸ்ட் மெட்டீரியல் கலெக்டட் த்ரூ த ciliated funnel is pushed in the muscular part of the nephridium by the ciliated region. ஸோ எப்படி இதை கலெக்ட் பண்ணுது வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ciliated funnel வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது அங்கேருந்து மஸ்குலார் பார்ட்டுக்கு புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் பை த ciliated region, அதில் ciliated regions இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை கலெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேஸ்ட் மெட்டீரியல் கலெக்டட் த்ரூ த ciliated funnel கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளார தள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிளாண்டுலார் பார்ட் extract the waste from the body and finally the waste exits out through the nephridiopore. கடைசியாக அந்த வேஸ்ட் எது வழியாக வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரிடியோபோர் வழியாக வெளியில் வந்துடுது. அதில் இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே. பிசைட்ஸ் நெப்ரிடியா, special cells on the coelomic wall of the intestine called chlorocogen cells are present. இது மட்டும் இல்லாமல் நெப்ரிடியா மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் செல்ஸ் ஒன்று இருக்குது ஆன் த coelomic wall of the intestine-ஓட coelomic wall-ல இருக்குது. அதுக்கு பேர் வந்து குளோரோகோஜன் செல்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் கேட்பாங்க. நெப்ரிடியா இருக்குது, அதே மாதிரி குளோரோகோஜன் செல்ஸ் இருக்குது, ஆர் present. They extract the nitrogenous waste from the body of the intestinal wall into the body cavity to the send out through the nephridia. ஓகேங்களா? நெப்ரிடியா வழியாக இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நைட்ரோஜனஸ் வேஸ்ட் ஃப்ரம் த பிளட்டில் இருக்கிற நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அண்ட் இன்டெஸ்டினல் வால் இதிலெல்லாம் இருந்து நெப்ரிடியா தான் அதை வெளியில் அனுப்புது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நெப்ரிடியாவும் இருக்குது, குளோரோகோஜன் செல்ஸும் இருக்குது. இது வெரி இம்பார்ட்டன்ட். எர்த்வாமோட எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்ரிடியா தான், அதோடு சேர்ந்து குளோரோகோஜன் செல்ஸும் அதில் இருக்குது. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் பார்த்தோம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம். த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம்
அப்படிங்கிறது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் பெரிஞ்சியல் நெப்ரிடியா. இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிஞ்சியல் நெப்ரிடியா. ஒவ்வொரு செக்மெண்ட்டில் ஒன் பேர் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, அடுத்த செக்மெண்ட்டில் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிஞ்சியல் நெப்ரிடியா இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மைக்ரோ நெப்ரிடியா, இதெல்லாம் மைக்ரோ நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள் இது மெகா நெப்ரிடியா, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதுக்கு மெகா நெப்ரிடியா. இது மைக்ரோ நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். இது பெரிஞ்சியல் நெப்ரிடியா. 3 டைப் இருக்குது. ஸோ அதர்வைஸ் இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெரிஞ்சியல் நெப்ரிடியா அப்படிங்கிறதுக்கு டஃப்டட் நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மைக்ரோ நெப்ரிடியா அப்படிங்கிறது இண்டுக்மெண்ட்ரி நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். மெகா நெப்ரிடியா அப்படின்னா செப்டல் நெப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதர் நேம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஸோ அடுத்த ஒன் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், த எர்த்வார்ம் வி கால்ட் அஸ் ஏ, எர்த்வார்மில் மேல் தனியாக இருக்கா ஃபீமேல் தனியாக இருக்கானா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? ஒரே ஒரு எர்த்வார்ம் தான். ஓகேங்களா? அந்த ஒரு எர்த்வார்மை வந்து ஹெர்மோப்ராடைட், எர்த்வார்ம் ஆர் ஹெர்மோப்ராடைட் ஆர் மோனோசியஸ், மோனோசியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹெர்மோப்ராடைட் அப்படின்னா என்னென்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒரு அனிமல்ஸில் இருந்தால் அதுக்கு பேர் ஹெர்மோப்ராடைட். ஓகேங்களா? எர்த்வார்மில் மேல் இருக்குது ஃபீமேல் இருக்குது, இது கரெக்டாக அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா? ஒரே அனிமல்ஸ் தான் இருக்கும், அதுலேயே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து ஹெர்மோப்ராடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஆர் ஃபவுண்ட் இன் த சேம் இண்டிவிஜுவல் வி கால்ட் அஸ் ஏ ஹெர்மோப்ராடைட். இது கூட கேட்கலாம், வாட் இஸ் ஹெர்மோப்ராடைட் அப்படின்னு கேட்கலாம். The male reproductive organ and the female reproductive organ are found in the same individual we called as a hermaphrodite. அதுக்கு பேர் ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எர்த்வார்ம் வந்து ஒரு ஹெர்மாப்ராடைட். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். எர்த்வார்ம் ஆர் கிளாசிஃபைடு அண்டர் த பைலம் அன்னலிடா. எதில் வரும்னா அன்னலிடாவில் வருது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் கேட்கலாம். அன்னலிடா வந்து அன்னலிடாவில் இருக்கிற எர்த்வார்ம் வந்து ஒரு ஹெர்மாப்ராடைட். செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் அவாய்டட் because two sex organ mature at different times, which means the sperm develop earlier than the production of ova. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சீக்கிரமாக ஸ்பெர்மை ரிலீஸ் பண்ணிடும். வென் வி கம்பேர் டு த ஓவத்தோடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓவம் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஸ்பெர்மை வந்து அது வந்து டெவலப் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தஸ் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். டெவலப் பண்ணி அங்கே வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். மேல் பகுதியில் இந்த 2 பகுதியும் ஒன்றா சேரும். ஓகேங்களா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஒன்றா சேர்ந்து அதுலேயே ஃபர்டிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஒரே அனிமல்ஸு தான், அதுலேயே வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து அதோட வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து ஓவத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஸ்பெர்மை டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் கிராஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் அதுலேயே ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ப்ரொட்டன்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இன் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் 2 pairs of testes are present in the 5th to 11th segment. ஓகேங்களா? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் 2 pairs of testes இருக்குது. ஓகேங்களா? நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் ஆஃப் டெஸ்டிஸ் தான் இருக்குது, ஆனால் இதுக்கு வந்து 2 pairs of testes இருக்குது. 10th செக்மெண்ட்லேயும் 11th செக்மெண்ட்லேயும் இருக்குது. The testes give rise to germ cells or spermatogonia. ஸோ இதிலிருந்து தான், இந்த டெஸ்டிஸிலிருந்து தான் ஸ்பெர்ம் செல்ஸ் வரும். ஸ்பெர்ம் செல்ஸுக்கு இன்னொரு பேர் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்கிறோம். விச் டெவலப் இன்டு ஸ்பெர்மட்டோசோவா. இந்த ஸ்பெர்மட்டோகோனியா இட் இஸ் டெவலப் இன்டு ஸ்பெர்மட்டோசோவாவாக வரும். ஓகேங்களா? ஸோ 1 pair ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th செக்மெண்ட்லேயும் 11th செக்மெண்ட்லேயும் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. இந்த டெஸ்டிஸ்லேருந்து ஜெர்ம் செல்ஸை செக்ரீட் பண்ணுது. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்பெர்மட்டோகோனியா. அதுக்கு பேர் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெர்மட்டோகோனியா நல்லா டெவலப் ஆகி ஸ்பெர்மட்டோசோவாவாக வரும். இந்த 2 pair ஆஃப்
seminal vesicles. ஸோ இது எங்கே டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 pair of seminal vesiclesல இது டெவலப் ஆகுது. 2 pair of seminal funnels called ciliary rosette. ஸோ இது ஒரு ஃபனல் ஷேப்பில் இருக்கும், அது சிலியரி ரோசெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் சிச்சுவேட்டட் இன் த சேம் செக்மெண்ட் அஸ் த டெஸ்டிஸ். அந்த டெஸ்டிஸோட மேல் பகுதியில் இந்த சிலியரி ரோசெட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இந்த சிலியரி ஃபனல் ஆஃப் த சேம் சைட் ஆர் கனெக்டட் டு எ லாங் டியூப். இந்த சிலியரி ஃபனலை வந்து கனெக்ட் பண்ணுறது ஒரு லாங் டியூப் வந்து கனெக்ட் பண்ணது கால்டு த வாஸ் டெஃபரன்ஸ். அதுக்கு பேர் வாஸ் டெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த வாஸ் டெஃபரன்ஷியா ரன் அப் டு 18th segment where they open to the exterior through the male genital aperture. ஸோ 18th செக்மெண்ட்லேருந்து இது அரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் வழியாக வெளியில் ஓப்பன் ஆகுது. த மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் கண்டெயின் 2 pairs ஆஃப் பீனியல் சீட்டே ஃபார் கோபுலேஷன். ஸோ பீனியல் சீட்டே வந்து இதில் இருக்குது ஃபார் த கோபுலேஷன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்கு. அந்த ஒரு சீட்டை மாதிரி ஒன்று வச்சுருக்கோம், அது வழியாக தான் இதோட ஸ்பெர்மை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா. எ பேர் ஆஃப் prostate gland lie on the 18th and 19th segment. prostate gland எந்த செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். 18th and 19th செக்மெண்ட்டில் வந்து prostate glands இருக்குது. The secretion of the prostate gland serve to cement the spermatozoa into the bundle known as spermatopores. ஸோ இந்த ஸ்போர் அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய ஸ்பெர்ம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தா இந்த ஸ்பெர்முக்கு பேர் ஸ்பெர்மட்டோசோவெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்பெர்மட்டோபோர்ஸாக ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்சஸ் தேவை. அதுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் யூஸ் ஆகுது. ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ் ஆர் டு சிமெண்ட் த ஸ்பெர்மட்டோசோவா இன்டு பண்டல் நவுன் அஸ் ஸ்பெர்மட்டோபோர்ஸ். ஓகேங்களா. ஒரு அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்ன பண்ணுது, ஒரு செக்ரீஷனை கொடுக்குது. அந்த செக்ரீஷன் வந்து அந்த ஸ்பெர்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே ஒரு கிளாண்ட் மாதிரியே அதை மாற்றி கொடுக்குது. அதுக்கு இது யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். இதில் பேர் ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. அந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ்லேருந்து த ஜெர்ம் செல்ஸ் ஸ்பெர்மட்டோகோனியா டெவலப் ஆகுது. ஸ்பெர்மட்டோகோனியா வந்து ஸ்பெர்மட்டோசைட்ஸாக மாறும், ஸ்பெர்மட்டோசோவாவாக மாறும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி மெச்சுரேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி சிம்பிளாக வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் லைஸ் இன் த 13th segment. ஓகேங்களா. இதில் வந்து பேர் ஆஃப் டெஸ்டிஸ் தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 pair பார்த்தோம் டெஸ்டிஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓவரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் லையிங் இன் த 13th segmentல இருக்குது. ஒரே ஒரு செக்மெண்ட்டில் அங்கே 10 and 11 இது ரெண்டுலேயும் இப்போ 2 pairs ஆஃப் டெஸ்டிஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரே பேர் ஆஃப் ஓவரிஸ் தான் இருக்குது. ஓகேங்களா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கொஸ்டினாக கேட்கலாம். ஈச் ஓவரி ஹேஸ் ஃபிங்கர் லைக் விச் கண்டெயின் ஓவா இன் லைனியர் சீரீஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரிஸில் ஈச் ஓவரி ஹேஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் விச் கண்டெயின் ஓவா. ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், அதில் ஓவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஒவேரியன் ஃபனல் ஆர் ப்ரெசன்ட் பினீத் த ஓவரிஸ். ஓவரிஸ்க்கு பக்கத்தில் கீழே வந்து த ஒவேரியன் ஃபனல்ஸ் இருக்கும் விச் கண்டினியூ இன்டு த ஓவிடெக்ட். ஸோ அதிலிருந்து வர்றது தான் ஓவிடெக்ட். சரிங்களா. ஓவரி இருக்கும், அப்புறம் ஃபனல் இருக்கும், அதுக்கப்புறம் ஓவிடெக்ட் இருக்கும். they join together and open and the ventral side as a single median female genital pore in the 14th segment. Spermatheca or seminal receptacles are 3 pairs lying in the segment 7th, 8th and 9th opening to the exterior on the ventral side between the 6th, 7th to 8th and 8th to 9th. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் வந்து இது இருக்கும், இந்த ஓப்பனிங் இருக்கும். they receive spermatozoa from the partner and store during copulation. ஸோ அங்கேருந்து இந்த ஸ்பெர்மட்டோசோவாவை ரிசீவ் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒரே அனிமல்ஸ் தான் இங்கே இருக்கிறது.
ஹெர்மோப்ராடைட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பார்ட்டில் இருக்கிற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு இன்னொரு பார்ட்டில் இருக்கிற மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பீனியல் சீட்டை வழியாக அந்த ஸ்பெர்மை வந்து இதுக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதில் ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதில் இருக்குது. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் we can find out in the same individualsலேயே இருக்குது. ஸோ we are classified under the hermaphrodite. அதனால் இதை வந்து நம்ம ஹெர்மாப்ரோடைட் அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். A mutual exchange of sperm occur between two worm during mating. One worm has to find another worm and they mate, juxtaposing opposite gonadal opening, exchanging the sperm. Mature egg cells in the nutritive fluid are deposited and the cocoon produced by the gland cells of the clitellum, which also collect the partner sperm from the spermatheca. So இதில் பார்த்தீங்கன்னா one worm has to find another worm and they mate, juxtaposing opposite gonadal opening. ஸோ ஒன்றுலேருந்து இன்னொன்று கலெக்ட் பண்ணிக்குது ஒரே அனிமல்ஸை வந்து. ஓகேங்களா? ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு பார்ட்டு மேலே இருக்கும், ஒரு பார்ட்டு கீழே இருக்கும். அதுக்குள்ளே இருந்தே கலெக்ட் பண்ணி அதிலிருந்தே ஸ்பெர்ம் வந்து அந்த ஓவரிக்கு ஓவத்துக்கு உள்ளார போயிடும். ஓவமும் ஸ்பெர்மும் அங்கேயே வந்து மீட் ஆகிற மாதிரி இதில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. எக்ஸ்சேஞ்சிங் த ஸ்பெர்ம் மெச்சூர் எக்ஸெல்ஸ் இன் த நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட். ஸோ அதை வந்து இந்த ஸ்பெர்ம் வரும்போதே அதில் பார்த்திங்கன்னா அந்த எக்லேயும் சரி நியூட்ரிட்டிவ் ஃப்ளூயிட் ஆர் டெபாசிட்டட் இருக்கும். ஸோ அதிலிருந்து அதுக்கு தேவையான அந்த எம்ப்ரியோ வளர்கிறதுக்கு தேவையான கக்கூன் ஃபார்ம் ஆகும்போது அதுக்கு தேவையானதெல்லாம் அதிலிருந்து கிடச்சிக்குது அப்படிங்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அக்கர் வித்தின் த கக்கூன்ஸ். ஸோ கக்கூன்லேயே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷனும் டெவலப்மெண்ட்டும் எதுக்குள்ளேயே நடக்குதுன்னா கக்கூன்ஸ் விச் ஆர் டெபாசிட்டட் இன் த சாயில். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் வந்து டெபாசிட் பண்ணிடும். ஆஃப்டர் அபவுட் 2 to 3 weeks ஈச் கக்கூன் ப்ரொடியூஸ் பேபி எர்த்வாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 3 வீக்ஸுக்கு அப்புறம் அந்த கக்கூன்லேருந்து பேபி எர்த்வாம் வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட் அண்ட் நோ லார்வா இஸ் ஃபார்ம்டு டியூரிங் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எந்த லார்வாவும் இல்லை. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வந்து அந்த கக்கூன்லேருந்து டெவலப் ஆகிரும். ஸோ இது வெரி சிம்பிள் தான். இதில் வந்து மேல் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு பார்த்தா ஒரே அனிமல்ஸில் இருக்கிறதுனால இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்கா? ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எர்த்வாமில் வந்து லார்வல் ஸ்டேஜ் இருக்கா அப்படின்னா எந்த லார்வல் ஸ்டேஜுமே இல்லை. கக்கூன்லேருந்து நேரடியாக வந்து பேபி எர்த்வாம் வந்து டெவலப் ஆகி அதிலிருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கக்கூன் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த கக்கூன் வந்து சாயிலில் ஸ்டோர் ஆகிரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் ஒரே அனிமல்ஸில் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ஹெர்மாப்ராடைட், இதை என்ன சொல்கிறோம்? ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்கிறோம்.